இப்போ மீனை அரிஞ்சிடுவோம். ஆமாம், இங்கே பாருங்கள் மீன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு. செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், அடுத்தது கனவா வறுவலுங்க. இந்த அம்மா மீனை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அம்மா, ஓ என்ன மீன் கட் பண்ணி ஆகுதா? ஆமாம். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அரைஞ்சிட்டாங்க பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா கனவாவும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இங்கே மீன் அலச ஆரம்பிச்சிட்டீங்க. ஏற்கனவே அலசுற மாதிரி தான். இப்போ மீன்லாம் அலசிட்டு அதோட புளியை ஊற வச்சுட்டு இப்போ வெங்காயம் தக்காளிலாம் அரிஞ்சிக்கிறேன். சரிம்மா, இங்கே வர மாங்காய் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா. ஒரு வீட்டில் தெரிஞ்சவங்க வீட்டில் இருந்துச்சு. இங்கே வேறு கண்ணாடி மாரி எடுத்து வைக்கிறாங்க மீன். அம்மா, ஓ இன்னைக்கு என்னம்மா பண்ண போகிறேன்? இன்னைக்கு காணாங்கத்தை மீன் வாங்கி தான் குழம்பு வைக்க போகிறேன். என்னம்மா சொல்கிறேன்? ஆமாம். மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்காம்மா? போய் மார்க்கெட்லேயே போய் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்போ ஃப்ரெஷ்ஷாக தான்மா இருக்கும். அம்மா, ஆனால் ரொம்ப நாளாக ஆச்சுல மீன் சாப்பிட்டு. ஆமாம். காணாங்கத்தை மீன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளைமேட்டு நல்லா இருக்குன்னு பார்த்து செம்ம வெயிலாக தானே இருக்குது. ஆமாம். போய் இப்போ என்னம்மா பண்ணோம்? மீனை போய் ஆயிடணும். சரிம்மா, போய் க்ளீன் பண்ணிடுமா? க்ளீன் பண்ணிவிடுவோம். வாம்மா. இப்போ மீனை அரிஞ்சிடுவோம். ஆமாம், இங்கே பாருங்கள் மீன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு. செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், அடுத்தது கனவா வறுவலுங்க. இந்த அம்மா மீனை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. மீன் என்ன நல்ல ரத்தமாக இருக்குமா? அம்மா, ஓ இன்னைக்கு என்ன மீன் வாங்கியிருக்க, கனவா வாங்கியிருக்க? கனவா ஃபஸ்ட்டு வாங்கிட்டேன். ஒருத்தவங்க எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்புறமா ஒருத்தவங்க காணாங்கத்தை எடுத்துகிட்டு வந்தாங்களா. சரி, இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. பல காணாங்கத்தை இருக்குன்னு சொல்லிட்டு உனக்கும் பிடிக்குமேனு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். ஆமாங்க, இந்த பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு காணாங்கத்தை. இந்த பாருங்கள், ஒரு 4 மீன் க்ளீன் பண்ணிட்டாங்க. இங்கே அப்படியே பார்த்தீங்கன்னா கனவா எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா பெருசாகவே இருக்குல்லம்மா. ஆமாங்க, கனவா பார்த்தீங்கன்னா வறுக்க போகிறாங்க. அம்மா, ஓ என்ன மீன் கட் பண்ணி ஆகுதா? ஆமாம். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அரைஞ்சிட்டாங்க பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா கனவாவும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. அம்மா, ஓ இது என்ன 2 பீஸாக போடுறியா? ஆமாம், இது 2ஆக தான் போட முடியும். ம், இதில் முள் நிறையா இருக்குமாம்மா? இல்லை, ஒரே முள் தான். அம்மா, ஓ என்ன மீன்லாம் கட் பண்ணியாச்சா? மீன் கட் பண்ணியாச்சு. இப்போ என்னம்மா பண்ணுற? கனவா அரியிறேன். ஆமாங்க, வறுக்கிறது வந்து இந்த மாதிரி பொடிசா அரியணுமா? ஆமாம். வேறு ஏற்கனவே நீட்டாக இருக்கா. இந்த எவ்வளோ சின்ன சின்னதாக அரிஞ்சிருக்காங்க. அரிஞ்சிட்டு என்னம்மா பண்ணோம்? அலசிட்டு போய் வெங்காயம் தக்காளிலாம் எல்லாம் அரியணும். ஆமாங்க, மீன் குழம்புக்கு அரியணும், கனவாவுக்கும் அரியணும். இந்த மீன் அலச ஆரம்பிச்சிட்டீங்க. அம்மா, ஏற்கனவே அலசுன மாதிரி தான் இருக்குது. இப்போ இன்னொரு வாட்டி அலசணும். ஆமாம். அம்மா, இதோட எடுத்துகிட்டு போய் என்னம்மா பண்ணோம்? வெங்காயம் தக்காளிலாம் அரியணும். அரியணும். ஆமாம். சரிம்மா, ஏன்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே அலசி வச்சுக்கோ. எவ்வளோ இதாக இருக்குது பாருங்க, அப்படியே காமிங்கம்மா. இங்கே பாருங்க, எவ்வளோ அப்படியே கண்ணாடி மாரி மின்னுதுங்க. இப்போ மீன்லாம் அலசிட்டு அதோட புளியை ஊற வச்சுட்டு இப்போ வெங்காயம் தக்காளிலாம் அரிஞ்சிக்கிறேன். சரிம்மா, இங்கே பாரு மாங்காய் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா. ஒரு வீட்டில் தெரிஞ்சவங்க வீட்டில் இருந்துச்சு. அவங்க கேட்டால் கொடுத்தாங்க. அம்மா, ஓ இதுக்கு மாங்காய் போட்டால் நல்லா இருக்குமா? சூப்பராக இருக்கும். நல்லா இருக்கும். அதுக்காக தான் கேட்டேன். மீன் குழம்புக்கே மாங்காய் போட்டால் தான் நல்லாயிருக்கும். இங்கே எல்லாமே உரிச்சு ரெடியாக வச்சுட்டேன். பச்சை மிளகா நிறையா இருக்குமா? ஆமாம், இந்த கனவாவுக்கு போட்டுக்கலாம். மாங்காய்லாம் கட் பண்ணியாச்சு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் எல்லாம் அரிஞ்சாச்சு. இப்போ மிளகாத்தூள் போட்டுருவோம். போடுமா.
ஒரு 2 ஸ்பூன் போதுமா? 3 ஸ்பூன் போடுவேன். 3. ம். அம்மா ஓ, என்ன மிளகாத்தூள்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சா? மிளகாத்தூள்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட அடுப்பை பற்ற வச்சு குழம்ப தாளித்து ஊற்ற வேண்டியது தான். பற்ற வைம்மா. எண்ணெய் சட்டியை போட்டுடணுமா? ஆமாம், நல்ல பெரிய எண்ணெய் சட்டியா? இதுதான் தாராளமாக வதக்கலாம். இது என்ன எண்ணெய்மா? நல்லாட்ட எண்ணெய். நல்லாவட்ட எண்ணெய் நிறையாவே ஊற்றணும். ஆமாம். ஆமாங்க, எண்ணெய் காஞ்சோன்னே குழம்ப ரெடி பண்ணிட வேண்டியதான். நல்லா எண்ணெய் காஞ்சிட்டு இப்போ வெங்காயத்தை போட்டுருவோம். போடுமா. இப்போ நல்லா எண்ணெய் வாசமாக இருக்குமா? ஆமாம், மல்லாட்ட எண்ணெய் செம்ம வாசங்க. நல்லாவட்டா வாசம் கமாலிக்குது. நல்லா திக்காகவே இருக்கு, பாருங்க. நல்லா நுரெல்லாம் வருது. வெங்காயம் நல்லா செவந்துட்டு இப்போ வெந்தயத்தை போட்டுருவோம். ஆமாங்க, இங்கே பாருங்க என்ன வாசம். வெந்தயம் நல்லா செவரணுமா? ஆமாம், செவந்தால் தான் நல்லாயிருக்கும் குழம்பு. வெங்காயம் நல்லா செவந்து வந்துட்டு இப்போ இதோட கருவேப்பிலையை போட்டுருவோம். நல்லா செவந்துச்சுமா? நல்லாவே செவந்துடுச்சு. போடுமா. இங்கே பாருங்க எப்படி செவந்துருக்குன்னு. கருவேப்பிலையை ஃபஸ்ட்டு போட்டுருவோம். தக்காளி எப்போ போடணும்? தக்காளியும் போட்டுடலாம். போடுமா. பச்சை மிளகாய் போடுமா. நல்லா தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு. இதோட குழம்ப ஊற்ற வேண்டியதுதான். நல்லா வதங்கிட்டுமா? நல்லா வதங்கிடுச்சு. பச்சை மிளகாய் வாசம்லாம் பச்சை வாடையெல்லாம் போயிடுச்சு. ஊற்றுமா. இங்கே வர குழம்பு அம்மா எப்போவுமே திக்காக வைப்பாங்க. நல்லா குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. அப்பயே போட்டிருக்கணும், உப்பு மறந்துட்டேன். அதனால் இப்போ போடுறோம் பாருங்க. இப்போ மீனை போட்டுருவோம். போடுமா. இங்கே வேறு கண்ணாடி மாரி எடுத்து வைக்கிறாங்க மீன். நல்லா குழம்பு நல்லா சுண்டி வந்துடுச்சு. சுண்டி வந்துட்டுமா? அம்மா ஓ, என்ன மீன்லாம் போட்டாச்சா? மீன்லாம் போட்டாச்சு. இதோட மாங்காய் போட போகிறேன். போடுமா. இங்கே பாருங்க, மாங்காய் போட்டாதாம்மா குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். ஆமாம், இதோட என்ன பண்ணோம்? இதோட கொதி வந்தோடனே தேங்காய் அரைச்சி ஊற்ற வேண்டியதுதான். குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இங்கே பாருங்கள். ஆமாம்மா, நல்லா கொதி வந்துட்டு இதோட தேங்காவை ஊற்றிடுவோம். ஊற்றுமா. அப்படியே ஆவி பறக்குதுங்க. நல்லா திக்கான தேங்காய். தேங்காய் ஊற்றாதையும் இருக்கலாம். ம், தேங்காய் ஊற்றினா நல்லா இருக்கும் இன்னும். நல்லாயிருக்கும். ஆமாம். அம்மா ஓ, என்ன குழம்பு ரெடி ஆகிடுச்சா? ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. தேங்காய் ஊற்றி ஒரு 5 நிமிஷத்தில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. அப்படியே மீனை தூக்குவாங்க பாரு அம்மா. இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு மீன். நல்லா வெந்துருச்சுல்லம்மா? நல்லா வந்துடுச்சு. ஆமாம். அம்மா ஓ, நம்ம ஊரில் இந்த மீன் நேம் என்னம்மா? காணாங்கத்தை. சில ஊரில் வேறு தானம்மா சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல, கில்சேன்னு சொல்லுவாங்களா? ஆமாம், ஒரு ஒரு மீன் ஒரு ஒரு வேறு வேறையாக சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆமாம், எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா காணாங்கத்தை தாங்க. காணாங்கத்தை தான் இது. இதோட போய் கனவா வறுத்துட வேண்டியதாம்மா. ஆமாம். அம்மா ஓ, என்ன கனவா வறுத்து முடிச்சிட்டா இல்லையா? முடிஞ்சிட்டு. இங்கே பாருங்க
எப்படி இருக்கு பாருங்க, செம்மையாக வறுத்து முடிஞ்சிட்டுங்க. இதோட சாப்பிட வேண்டியதானம்மா? ஆமாம். அம்மா இதில் தேங்காய்லாம் போடணும் தானே? தேங்காய்லாம் போடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும். சின்ன சின்னதாக அரிஞ்சால் தான் சீக்கிரம் வேகும்போது. ஆமாம். பாருங்க எப்படி இதாகுது. சரியான சைடிஷுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தயிருக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். செம்மையாக இருக்கும். அம்மா ஓ, என்ன சாப்பிட கிளம்பியாச்சா? சாப்பிட கிளம்பியாச்சு. ஆமாங்க, இங்கே பாருங்கள், கனவா எடுத்துகிட்டு வந்தாச்சு. மீன் குழம்புங்க, பார்த்தீங்கன்னா ரைஸ். அம்மா ஓ, வைமா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரைஸுங்க. மாங்காய் தான் ரொம்ப நாள் ஆசை. மாங்காய் மீன் குழம்புங்க. பறக்குது மீன். அது கனவா வைமா. இங்கே பாருங்க, மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சிங்க. மீன் கொஞ்சம், கனவா கொஞ்சம், நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிடுமா. எப்படிம்மா இருக்கே? நல்லா இருக்கு. நல்லா இருக்கேன். கனவாவும் நல்லா இருக்கு, மீன் குழம்பும் சூப்பராக இருக்குது. ஆமாம். காரம்லாமா? காரம்லாம் கரெக்டாக இருக்குது. கரெக்டாக இருக்கேன். நல்லா மாங்காய் புளிப்பாக இருக்கிறதுக்கும் குழம்பு நல்லா புளிப்பாக நல்லா இருக்குது. நல்லா இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த கானாங்கத்தை மீன் ரொம்ப நாளாக சிரம சாப்பிட்டேன். ஆமாம். கிடைக்கவே இல்லைங்க, இன்றைக்கி தான் கிடச்சிது. அதேமாரி நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குது, ரெண்டுமே நல்லா இருக்குது.